MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தொடக்க புள்ளியாக இந்த சாதகத்தாரை நீங்க பயன்படுத்தும் போது இந்த 27 நட்சத்திரம் தான் நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். நட்சத்திரத்தை வச்சு தான் கிரகத்தை வச்சு தான் கடவுள். நன்மையான விஷயத்தை அடுத்த கதை நம்ம ஒரு பெரிய ஒரு முயற்சி ஈடுபட்டிருப்போம். அது நன்மையாக போய் முடின்றதுக்காக நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது சாதக நட்சத்திரம், சாதக தாரை. 6, 15, 24 இந்த 3 நட்சத்திரம், இந்த 3 தான் உங்களுக்கு வந்து சாதகத்தாரை. அப்போ கேதுக்கான தெய்வம் எதுன்னு சொல்லிட்டு போது விநாயகர் பெருமானும் ஆஞ்சநேயர் டிஃபால்ட்டாக வந்துடுவாங்க. அப்போது விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஜென்மத்தாரே தான், சேமத்தாரன்னா சேமத்தாரை தான், விபத்து தாரன்னா விபத்து தாரை தான், வதை தாரன்னா வதத்தாரை தான். அதை மாறாது. ஸ்டாண்டர்ட் உங்கள் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். இப்போ இந்த சாதகத்தாரை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த விஷயத்தை வந்து ஒரு மேற்கோளாக வச்சு நம்ம வந்து சுப நிகழ்ச்சிகள் அந்தந்த நட்சத்திரக்காரங்க இல்லை, நம்ம இது சுப நிகழ்ச்சின்னு ஒரு விஷயத்துக்கே சுருக்க விரும்பல. A to Z முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கான விஷயம் உங்களுக்கு எந்த தெய்வ நட்சத்திர புள்ளி வருதோ அந்த நட்சத்திர புள்ளிக்கான தெய்வத்தை அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஓடையோட வணங்கும் போது உங்களுக்கு கூடுதலான பணம் கிடைத்தே தீரும். அதுக்கு பேர் தான் அது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. ஜாதகத்தில் நிறைய அமைப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தாரை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தாரை அப்படிங்கிற அந்த ஜாதக அமைப்பு நமக்கு என்ன பலன் தரும், அதனுடைய சூட்சமம் என்ன? இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், புதுசு ஒன்றும் கிடையாது. நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் வகுத்து வச்ச விஷயம் தான். தாரைன்னா கொடுப்பது, பெறுதல், நம்ம கொடுக்குற அர்த்தம். 27 நட்சத்திரங்கள் மொத்தம் 28 அபிஜித் நட்சத்திரம், அது ஒரு பக்கம் தனி ஸ்டோரி. இந்த 27 நட்சத்திரம் தான் நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அப்போது இதில் நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. முதல் நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்மத்தாரை, ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். 2வது அப்படின்னு வருவாய் தரக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. 27 நட்சத்திரங்களான விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே 13ஆம் நட்சத்திரத்தை பற்றி பேசியிருப்போம். ஒரு மனிதனுக்கு பதவி உயர்வு தரக்கூடிய விஷயம், அடுத்த கட்டமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்தை 13ஆம் நட்சத்திரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நம்ம பேசியிருக்கோம் விரிவாக. இப்போ நம்ம அடுத்து ஒரு மனிதனுடைய வெற்றிக்கான விஷயத்துக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவான விதி இது, பொது விதி. இது எல்லாருக்கும் பொருந்துமானா அனைவருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம். முதல் விஷயம் ஒரு ஜென்ம நட்சத்திரம். நட்சத்திரத்தை வச்சு தான் கிரகத்தை வச்சு தான் கடவுள். இதுதான் பேஸு. முதல்ல நட்சத்திரம் எந்த கிரகத்துக்கு உட்பட்டதுன்னு பார்க்கணும், அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வம் எதுன்னு பார்க்கணும். இதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை ரூல்ஸு. இப்போ நான் கேது பகவான் அப்படின்னு சொல்லிட்டுனா விநாயகர் பெருமானை வணங்கி ஆகணும், ஆஞ்சநேயர் வணங்கி ஆகணும் தான் இன்னி வரைக்கும் சித்தர்கள் வகுத்து வைத்த விதி. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இப்போது நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அப்போது நமக்கு வெற்றிக்கான வழியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொது விதி இது. இப்போது என்னுடைய ஜாதகத்துக்கு எனக்கு எதெல்லாம் வதத்தாரையாக வருது, வேதத்தாரையாக வருதுன்னா, வதம்னா விபத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம். எனக்கு ஆகாத நட்சத்திரம் எது, ஆகிற நட்சத்திரம் எதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் தாண்டி எந்த தசாபுக்தி நடக்கட்டும், கோச்சார கிரகங்கள் எப்படி வேணால் இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது நன்மை அளிக்கும் அப்படின்னு நமது முனிவர்கள் சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்கேன். ஸ்டாண்டர்டாக ஓகேப்பா இதை ஃபாலோ பண்ணு, எது எப்படி இருந்தாலும் சரி உன்னை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்விடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நிறைய அன்பர்களுக்கு தெரியும், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. நிறைய குருமார்கள் இதை பற்றி பேசிட்டு வராங்க. அந்த வகையில் நம்மளும் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்போது அது பேர் சாதகத்தாரை. நமக்கு சாதகமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், நல்ல விஷயம், நன்மையான விஷயத்தை அடுத்த கதை நம்ம ஒரு பெரிய ஒரு முயற்சி ஈடுபட்டிருப்போம். அது நன்மையாக போய் முடின்றதுக்காக நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது சாதக நட்சத்திரம், சாதக தாரை. அப்போ நம்ம எப்படி இதை ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போது நான் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல வரேன். ஒருவர் வந்து மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். அவருடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீர நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரம் 6வது வரக்கூடிய நட்சத்திரத்தில் கணக்கெடுக்கணும். 6வது எது வரும், மகம் நட்சத்திரம் வரும், 6வது நட்சத்திரம். அப்போ இந்த 6வது நட்சத்திரம் தான் இவர் என்றைக்குமே இவர் காப்பாற்றக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். அப்போ அந்த கேது பகவானுக்கான தெய்வம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விநாயகர் பெருமான். அப்போ நீங்கள் விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் சூட்சமம். 6, 15, 24 இந்த 3 நட்சத்திரம், இந்த 3 தான் உங்களுக்கு வந்து சாதகத்தாரை. அப்போது இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த 3 நட்சத்திரங்களும் பயணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த 6, 15, 24 என்னைக்கெல்லாம் வருதோ அன்றைக்கி சுபமான விஷயங்களை மேற்கொள்ளுங்க. அந்த தெய்வம், அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கினே இருக்கும்போது அது பேர் சாதகத்தாரை. இப்போ 27 நட்சத்திரங்களுக்கும் இது பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். உங்கள் ஜென்மத்திலிருந்து வரக்கூடிய 6, 15, 24. ஓகே. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம். அப்போ அதனுடைய 6வது நட்சத்திரம்
15வது நட்சத்திரம் 24வது நட்சத்திரம் இது கணக்கில் எடுத்துக்கணும். அந்த கிரகத்துக்கான தெய்வம் இது எல்லாமே ஒரே தான் வரும் பார்த்தீங்கன்னா, அதில் மாறுபட்டு அந்த தெய்வம் எதுன்னு பார்க்கணும். அந்த கிரகம் எது, அந்த தெய்வம் எது. அப்போ அந்த குறிப்பிட்ட 3 நட்சத்திரம் கண்டிப்பாக 3 கிரகங்கள் வரும். ஒரு கேது பகவானாக இருந்தாலும் கூட 3 நட்சத்திரப்புள்ள அவர் இயங்குவார். அந்த 3 நட்சத்திரப்புள்ள தெய்வத்தை தனித்தனியாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் மெஜாரிட்டி ஒரே ஒருத்தர் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி மிருகசீரத்துக்கு யாராவது வராருன்னா கேது பகவான் வராரு, 6ஆம் நட்சத்திரமாக வராரு. அப்போ கேது பகவானை வழிபடுத்தோட தன்மை தான் இப்போ பார்த்துக்கணும். அப்போ கேதுக்கான தெய்வம் எதுன்னு சொல்லிட்டு போது விநாயகர் பெருமானும் ஆஞ்சநேயர் டிஃபால்ட்டாக வந்துடுவாங்க. அப்போது விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா? கிடைக்கும். ஆஞ்சநேயர் வணங்கும் போது வெற்றி கிடைக்குமா? கிடைக்கும். இன்னும் டெப்த்தாக சொல்ல போனால் சப்போஸ் இந்த சாதக தாரை உள்ள நட்சத்திரத்தில் அந்த 3 நட்சத்திரம் சொல்ல இல்லைங்களா, இதில் உங்களுக்கு தசாபுக்தியோ அல்லது கோச்சாரமோ நடக்கும்போது கூடுதலான வெற்றி கிடைக்குமானா கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே அது சாதகத்தாரை உங்களுக்கு சாதகமான விஷயத்தை அதை பண்ண போகுது. உங்களுக்கு எதிராக அந்த விஷயத்தை நிலைப்பாடு அது எடுக்க போகிறதில்ல. என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு சுபிட்சமான விஷயத்தை அது கொடுக்குமானா கொடுக்கும். அதான் சித்தர்கள் சொன்னால் எது எப்படி இருந்தாலும் இந்த சாதகத்தாரையை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணேருங்க அப்படின்னா. லக்கு இப்போ எனக்கு உண்மையிலே தசாநாதன் அந்த தாரையில் போனாருன்னா ரொம்ப சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும். புத்திநாதன் போனாரா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கோச்சார கிரகங்கள் ஏதோ ஒரு கிரகங்கள் அவங்க மூலியமா செயல்படுறாங்களா அப்படின்னா செயல்பட நல்லா இருக்கும்ன்றது தான் விதி. அப்போ அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய 6வது நட்சத்திரத்துக்கான விஷயத்தை நீங்கள் என்றுமே இயக்கி கொண்டிருந்தால் தசாபுக்தியில் உங்களுக்கு மாற்றம் வந்தாலும் சரி, கோச்சாரத்தில் மாற்றம் வந்தாலும் சரி, உங்களை அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுமானா நிச்சயமாக கொண்டு போகும். அப்படின்றது தான் நம்ம சித்தர்களும் முனிவர்களும் இன்னி வரைக்கும் வழிகாட்டக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் எதுவோ அதுலேருந்து வரக்கூடிய 6வது நட்சத்திரத்துடைய தெய்வத்தை பிடிங்க. அந்த கிரகம் சம்பந்தமான சமித்துக்கள் சொல்கிற மாதிரி மலர், வண்ணங்கள், தெய்வங்கள், மரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயம் நீங்கள் பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு சுபிட்சமாக தான் இருக்கும். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அது விதிக்கப்பட்டது, அவ்வளோதான். அது பேர் சாதகத்தாரை. ஜென்மத்தாரனா ஜென்மத்தாரே தான், சேமத்தாரனா சேமத்தாரை தான், விபத்து தாரனா விபத்து தாரை தான், வதை தாரனா வதத்தாரை தான். அதை மாறாது. ஸ்டாண்டர்ட் உங்கள் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அப்போது உங்களுக்கு என்றைக்குமே சுபிட்சமாக நினைக்கும் போது உங்களுடைய 6வது விஷயத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அதுக்கான பலன் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அதுக்குரிய தெய்வத்துக்குரிய நாளில் போகணும். அந்த நட்சத்திரம் எண்ணி வருதா அன்றைக்கி போகணும். அந்த நிறத்தை பயன்படுத்தணும், அந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதெல்லாம் அனுபவத்தில் வரக்கூடிய விஷயம். எடுத்த உடனே நான் நாளைக்கு காலையிலேருந்து வணங்க ஆரம்பிச்சிடுறேன் எனக்கு உடனே கிடைக்கும்னா கிடைக்காது. முதல்ல மனதில் நம்பணும். ஓகே, சிஸ்டமேட்டிக்காக இந்த 6, 15, 24 எண்ணிக்கை வந்து சுட்டி நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கிரகத்துக்கு உண்டான நாள் எதுன்னு பார்த்து வச்சுக்கணும். அந்த கிரகத்துடான பொருள் எது, நிறம் எது, என்ன மலரில் அர்ச்சனை பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயத்தை நோட் பண்ணி வச்சுட்டு அதை சிஸ்டமேட்டிக்காக உலகத்தில் நீங்கள் எந்த மொழி இருந்தாலும் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சாதகமான விஷயம் நடக்குமானா அதுக்கு பேரே சாதக தாரை. கண்டிப்பாக நடந்தே தீரும். இது எந்த வித மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது. இப்போது நிறைய பேர் வந்து வாஸ்து நாள் பார்த்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க. சுபமுகூர்த்த தேதியை பார்த்து நிறைய நல்ல விஷயங்கள் ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த சாதகத்தாரை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த விஷயத்தை வந்து ஒரு மேற்கோளாக வச்சு நம்ம வந்து சுப நிகழ்ச்சிகள் அந்தந்த நட்சத்திரக்காரங்க இல்லை நம்ம இது சுப நிகழ்ச்சின்னு ஒரு விஷயத்துக்கே சுருக்க விரும்பல. A to Z அது உங்களுக்கு சாதகமான விஷயம் கொடுக்கும். அதான் முதல்ல சொன்னது, இது சாதகமான வாங்குறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், தனிப்பட்ட ஒரு நபருக்கான விஷயம் தான் அது. ஏன் ஜாதகத்துக்கு இது சாதகமான நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த நாளில் நீங்கள் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு எதிராக செயல்படுத்துகிற வாய்ப்புகள் இது கொடுக்காது. ஏன்னா எதிராக செயல்படுத்தினா ஒரு வேதனை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த நட்சத்திரத்தில் போகும்போது தான் உங்களுக்கு அது ஆப்போசிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். விபத்து தாரன்னு ஒன்று இருக்குது. சமுதாயத்தில் வந்து பகை கொடுப்பட்ட நட்சத்திர தாரன்னு ஒன்று இருக்குது. இது பல பிரிவுகள் இருக்குது. வணங்கும் நிலை நட்சத்திரம் இருக்குது. இப்போ பல விஷயங்கள் இருக்குது. அதில் இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமான விஷயத்தை தரத்துக்கான மட்டும் நட்சத்திரமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஆளுங்க. இந்த ஹெல்ப் பண்ணுற ஆளை எந்த விஷயம் வேணால் நீங்கள் பயன்படுத்திடலாம். நீங்கள் தனி நபராக இருந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், புது வண்டி வாங்கணும், திருமணம் சார்ந்த விஷயத்தை வச்சுக்கணும், கல்வி சார்ந்த விஷயத்தை வச்சுக்கணும். நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தொடக்க புள்ளியாக இந்த சாதகத்தாரை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த கிரகமும் சரி, அந்த சம்பந்தப்பட்ட தெய்வம் சரி, உங்களுக்கு அனுகூலமான விஷயம் மட்டும்தான் தரும். இதில் சூட்சமான விஷயம் என்னென்னா, பொதுவான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஜென்ம நட்சத்திரம் நான் சொல்கிறேன் இல்லையா, என் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் எப்படின்னா என்ன கணக்குன்னா, அதில் இந்த நட்சத்திரத்தில் போன பிறகு இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் நான் இறந்துருப்பேன். அந்த தசாபுக்தி என்னைக்கு நடந்ததோ அப்போ தான் என்னோடய இறப்பு போன ஜென்மம் நடந்திருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த தசாபுத்தி வரும். நீங்கள் வந்து ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா போகும் இந்திய தசாபுத்தி இருப்புன்னு சொல்லிட்டு போகிற ஒரு இருப்புன்னு தான் வரும், தொடக்கம்னு வராது. அப்போது சென்ற பின்னர் தொடர்ச்சி தான் இந்த தசாபுக்தி எல்லாமே. அதுதான் சூட்சம். அப்போது காலகாலமாக வரக்கூடிய விஷயம், இன்னைக்கு நேற்று வரக்கூடிய விஷயம் இல்லை. அப்போது தொடர்ச்சி, முன் ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் இந்த பிறவி.
அப்போ இந்த பிறவியில் உங்களுக்கு சாதகமான விஷயம் நடக்கிறதுக்கு இதை பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு எதிரான விஷயத்துக்கான நட்சத்திரம் இது, உங்களுக்கு அனுகூலமானது இது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வகுத்து விட்டுட்டு போயிட்டான். அதை பயன்படுத்துகிற சூட்சமத்தை பயன்படுத்துகிற ஆட்கள் பயன்படுத்தி ஜெயிச்சிருவாங்க. இதை தெரியப்படுத்த வேண்டிய வேலை தான் குருமாருடைய பணி. அந்த பணியை பல குருமார்கள் தொடர்ச்சியாக செஞ்சுன்னு வராங்க. அந்த வகையிலையும் மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான். இது ரொம்ப எளிமையானது, செலவில்லாது. இப்போ நான் சொன்ன மாதிரி விநாயகர் பெருமானுக்கு இன்னும் அதிகபட்சம் பிடிக்கும். அதிகபட்சம் அவருக்கு ஒரு அருக்கும்புல் வைத்து வழிபடுறது தான் மிக சிறந்த விஷயம். அருக்கும்புல் சாதாரணமே கிடைக்கிற விஷயம், மலர்கள் சாதாரண விலையிலே கிடைக்கும். அப்போது இந்த தெய்வத்துக்கான வழிபாட்டு முறையில் சாதாரணமாக அன்றாடம் கிடைக்கக்கூடிய பொருளையே நீங்கள் அதை திருப்திப்படுத்தலாம். நீங்கள் ஏதாவது மிகப்பெரிய பொருள் செலவில் ஒரு கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணலாம், எந்த தெய்வம் உங்களுக்கு எதிர்பார்க்காது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் மேம்பட்ட விஷயம் ஒரு யாகம் நடத்தலாம், பூஜை பண்ணலாம், அது உங்களை சார்ந்த விஷயம். ஆனால் எளிமையாகவும் இறைவனை அணுகலாம். அப்போது ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் செய்யும்போது முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கான விஷயம் உங்களுக்கு எந்த தெய்வ நட்சத்திர புள்ளி வருதோ அந்த நட்சத்திர புள்ளிக்கான தெய்வத்தை அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஓடையில் வணங்கும் போது உங்களுக்கு கூடுதலான பணம் கிடைத்தே தீரும். அதுக்கு பேர் தான், அது பேரே சாதக தாரை. அப்போது நட்சத்திரங்களை வைத்தும் உங்களுடைய ஜாதகத்தை இயக்கி நன்மையான விஷயம் பெற முடியுமான்னா 100% பெற முடியும். இது அனுபவ உண்மை தான், காலகாலமாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். இது அப்பப்போ ஞாபகப்படுத்தப்படுவது, நினைவுபடுத்துவது எங்களை போன்ற ஆட்களுடைய கடமை. ஆனால் தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கும் போது உங்களுடைய 6வது நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுவும் ஜாதகத்தை குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Jonathan. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.